ஓம் சரவண பவ. ஒருத்தருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வம். ஒரு ஞானிய போய் பார்க்கிறாரு. அந்த ஞானி கிட்ட கேட்கிறாரு, "மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்?" அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த ஞானி அவர் கையில ஒரு கிண்ணத்த குடுத்து, அந்த கிண்ணம் நெறைய எண்ணெய நிரப்பி, "இந்த எண்ணெய் இந்த கிண்ணத்துல உள்ள எண்ணெய் சிந்தாம இந்த மாளிகைய சுத்திட்டு வாங்க" அப்படின்னு சொல்றாரு. அவரும் அந்த மாளிகைய சுத்துறதுக்கு போறாரு. சுத்திட்டு வந்து இந்த ஞானி கிட்ட வர்றாரு. வந்து "நீங்க மாளிகைய சுத்திட்டு வந்துட்டீங்களா?" அப்படின்னு கேட்கிறாரு ஞானி. அவரும் "நான் சுத்திட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. "சரி சுத்திட்டு வந்தீங்களே, நீங்க ஒரு அறையில வந்து அழகான ஓவியங்கள்லாம் இருந்துச்சு. அத பார்த்தீங்களா?" அப்படின்னு. "இல்லையே, என்னுடைய கவனம் மொத்தம் இந்த எண்ணெய் சிந்தாம இருக்கிறது தான் இருந்துச்சு. நான் அத பார்க்கல" அப்படின்னாரு. "சரி, அதுக்கு அடுத்த அறையில நல்ல அழகான சிற்பங்கள் இருந்துச்சு. அத பார்த்தீங்களா?" அப்படின்னாரு. "இல்லையே, நான் அத பார்க்கல" அப்படின்றாரு. "சரி, நீங்க இந்த எண்ணெய் கிண்ணத்த வச்சுட்டு திரும்ப போயி அந்த சிற்பங்களையும், ஓவியங்களையும் பார்த்துட்டு வாங்க" அப்படின்றாரு ஞானி. இவரும் போய் அந்த ஓவியங்களையும், சிற்பங்களையும் பார்த்துட்டு வர்றாரு. பார்த்துட்டு வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட ஞானிகிட்ட சொல்றாரு, "நான் வந்து அந்த சிற்பங்களையும், ஓவியங்களையும் பார்த்தேன். ரொம்ப அழகா இருந்துச்சு. அத பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு அற்புதமான மகிழ்ச்சி வந்து இருந்துச்சு. ஆனா ஏற்கனவே நான் அந்த எண்ணெய் கிண்ணத்த கையில வச்சிருந்ததுனால அத நான் கவனிக்கல" அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த ஞானி சொல்றாரு, "இந்த எண்ணெய் கிண்ணம் தான் நீங்க இந்த உலக வாழ்க்கையில செய்ய வேண்டிய கடமை. அந்த கடமைய நீங்க செய்ய வேண்டியது கவனமா செய்ய வேண்டியது முக்கியம் தான். ஆனா, அந்த கடமைய நான் செய்துவிட்டு தான் நான் வந்து மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறது தான் வந்து உங்களுடைய மகிழ்ச்சி வந்து இல்லாம போறதுக்கான காரணம். உங்க வாழ்க்கையில் நீங்க கடமைகள செய்துக்கிட்டே உங்கள சுத்தி இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகளை நீங்க வந்து அனுபவிக்க கத்துக்கணும். உங்க வாழ்க்கையில உங்கள சுத்தி நிறைய மகிழ்வான விஷயங்கள் இருக்கும். அந்த மகிழ்ச்சிய நீங்க வந்து கொண்டாடணும். ஆனா, நீங்க வந்து எப்பவுமே அந்த கடமையும், அந்த கடமைய சுற்றி இருக்கக்கூடிய கவனமும், அதில் ஏற்படக்கூடிய கவலைகளையுமே நீங்க வந்து மனச வந்து உளர விட்டுட்டே இருந்தீங்கன்னா, உங்கள சுத்தி நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான எந்த நிகழ்வுகளையும் உங்களால வந்து பார்க்க முடியாது. அத புரிந்து கொள்ளவோ, ஏற்றுக்கொள்ளவோ முடியாது. எனவே மகிழ்ச்சிங்கிறது உங்க கடமைய தவிர தனியா இல்ல. உங்க வாழ்க்கையில எப்பவுமே உங்க கூட இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கவனத்தோட, மகிழ்ச்சியோட உங்களால செய்ய முடியும். நன்றி.